கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிருக்கும் மயிலை மன்னாரின் கந்தர் அனுபூதி விளக்க உரை. சரி, முதல் 5 பாட்டு சொல்லிட்டேன், இப்போ அடுத்த பாட்டை படிக்கவா என்றேன். மன்னாரை 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சாஸ்திரிகள் வீட்டு திண்ணையில் பார்த்தேன். அதில் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுதுன்னா இப்போ வரப்போகிற பாட்டு ஈஸியாக புரிஞ்சிடும். எங்கள் அத்தை படி கேட்போம் என்றான் மன்னார். நேரத்தை வீணாக்காமல் படித்தேன். மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்த எரென்றயரும் செகமாயுணிந்து தயங்குவதே. மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் மொழிந்தும் ஒழிந்திலனே அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் ஜெகமாயையில் நின்று தயங்குவதே. மன்னார் தொடர்ந்தான். முருகனை பார்த்துட்டாரு, கொஞ்சி பேசிட்டாரு, ஆனந்தத்தில் கூத்தாடினார். அவரை கட்டி தொல்லைப்படுத்துகிற 2 விலங்கையும் சொல்லி கெஞ்சினாரா? இப்போ இத்தனையும் ஆனதுக்கு அப்பாலையும் மறுபடியும் புலம்புறாரு. என்னான்னு நீ இன்னாருன்னு கண்டுக்கின, நீ எதுக்கு பேச்சையெல்லாம் விட்டுட்டு சும்மா இருடா அப்படின்னு சொன்னதையும் கேட்டேன். ஆனாக்க இன்னும் எனக்கு புத்தி வரலையே. அகம்னா ஊடு, மாடுன்னா செல்வம், மடந்தையர்னா பொண்ணுங்க. இப்படி இந்த ஊடு சொத்து சொகம் அழகான பொண்ணுங்கன்னு என்னமோ மாயையில் சிக்க நின்று அல்லாடுறேனே. இதுங்கெல்லாம் என்னையை போட்டு புரட்டி எடுக்குதுங்களே. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழி தெரியாமல் திண்டாட்டி தெருவில் நிற்கிறேனே. உடனே தான் மனசு நினைக்குது, நான் அடுத்த செகண்டே ஒரு செவலை தட்டுது. இன்னாத்துக்காக எல்லாம் உடணும்னு இன்னொரு மனசு கேட்குது. அதானே இன்னாத்துக்குன்னு இன்னொரு குரல் சவுண்டு விடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி தத்தளிக்கிறேன்னு மறுகிறாரு. என்னமோ மாயெல்லாம் சும்மா பொசுக்குன்னு தம்மாத்தோட நேரத்தில் ஃபோனு ஊதி தள்ளுற சாமியே இதில் சொன்னால் கூட கேட்காத சென்மமாக போட்டேனேன்னு கதறாரு. அதுவும் சும்மாவா சொன்னார்? 1 வாய் இல்லை, 2 வாய் இல்லை, 6 முகத்துலேருந்தும் 6 வாயால் அமுதமாக சொன்னார். அப்பவும் கேட்க மாட்டேங்குது இந்த மனசுன்னு கண்ணால் தண்ணி விடுறாரு. நேற்று கூட ஃபோனில் எனக்கு படித்து காமிச்சியே, மாணிக்க வாசர் சொன்னதை எழுதியிருக்காருன்னு சொன்னியே, அது மாதிரி நீ நல்லா ஆசைதீராக பார்த்ததுக்கு அப்பாலையும் நீ 6 முகம் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு புத்தி வரலையே. அது என்ன சொன்னேன்? புண்ணை, அந்த புண்ணை என்னையை விட்டு போவலையேன்னு உருகிறாரு. இதுக்காக இந்த இடத்துல 6 முகமேன்னு சொன்னாருன்னு கவனி. இப்போ உனக்கு இருக்கிற 2 கண்ணால் நீ என்னையை பார்க்க முடியுது, நான் எதிர்த்தாப்பில் இருக்கிறதால. அதுவும் பின்னாடியும் ஒரு முகம், அதில் 2 கண் இருக்குதுன்னு வச்சுக்க. இப்போ பின்னாலையும் பார்க்க முடியும், ஆனால் கண்டிக்கு சைடில் பார்க்க முடியாது ஒன்றால். சரி, 4 பக்கமும் 4 தலை, 2 கண் இருக்குதுன்னு வச்சுக்க. அதுவும் கூட எல்லாத்தையும் பார்த்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் 6 கோணத்துலேயும் 6 முகம், அதில் ஒன்றுலேயும் தலா 2 கண். கணக்கு படிச்சுகளை கேட்டாலும் சொல்லுவாங்க, இப்போ முகத்தை திருப்பாமலேயே எல்லாத்தையும் பார்த்துட முடியும். 12 கண், தலைக்கு மேலே கூட பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்ப எந்த பக்கத்துலேருந்து மாயை வந்தாலும் நம்மளால் பார்க்க முடியும். நமக்குத்தான் அப்படி இல்லையே. ஆனால் முருகனுக்கு மட்டும்தான் 6 முகம் 12 கண். அதனால் அவரை கூப்பிட்டு காவலாக வர சொல்கிறார். அப்பா முருகா, ஆறுமுகனே, நீ தான் இந்த மாயிலேருந்து என்னை காப்பாற்றணும்னு கூப்பிட்றார். அப்படியே அவர் தொப்பாரு ஜாக்கிரதையாரு அப்படின்னு காபந்து பண்ணால் கூட தன்னோட 6 வாயிலும் சொன்னால் கூட கேட்க மாட்டாமல் இதையெல்லாம் விட்டொழிக்காமல் 2 பக்கமும் இருக்கிற குச்சிக்கு நடுவில் சிக்கின எறும்பு மாதிரி இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் இப்படி கடந்து தவிக்கிறேனேன்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இதில் நீ இன்னொன்று கவனிக்கணும். 2 பேரால் தான் இப்படி நேரடியாக திகிரியமாக சொல்ல முடியும். ஒன்று, நெசமாகவே இப்படி அனுபவிக்கிற ஒரு ஆளால் தான் பார்த்து அனுபவிச்சதெல்லாம் இப்படி தன்னோட நடத்தையால் மறைஞ்சி போச்சேன்னு அங்கே மாணிக்க திருவாசகத்தில் உருகிறாரே, அது மாதிரி ஆளால். 2வதாக ஞானம் கிடைச்சதுனால நான் வேற நீ நானெல்லாம் வேறேன்னு பிரித்து பார்க்க முடியாமல் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே தானாக பார்க்குற ஆளால். மற்றவங்க கடந்து அல்லாடுறத கூட தன்னோடதான் எடுத்துக்கின்னு வாடின பயிரை பார்த்தப்பெல்லாம் நானும் வாடினேன்னு அழுதாரே ராமலிங்க சாமியார், அது மாதிரி பார்க்குறவங்க. இந்த 2 பேருங்க தான் இப்படி எத்தையும் மறைக்காமல் உண்மையாக பேசுவாங்க. அவங்களால மட்டும்தான் இப்படியெல்லாம் அழ முடியும். நாம் அழுவுறதுக்கெல்லாம் இதெல்லாம் இத்தை கொடு அத்தை கொடுன்னு கேட்குறதுக்கு மட்டும்தான். இருக்கிற ஒவ்வொரு செகண்ட்லேயும் எனக்கு உன்னோட தரிசனத்தை நீ எப்பவுமே எனக்கு காட்டுற மாதிரி என்றைக்குமே இருக்க செய்யப்பான்னு அழுவுறது தான் நிஜமான அழுக. மற்றதெல்லாம் சும்மா டுபாக்கு ஒரு சமாச்சாரம் என சற்று உணர்ச்சியுடன் சொன்னான் மன்னார். இன்னவன சொல்லவையில்லாத ஒரு மௌனம் அங்கே நிலவியது. மன்னார் எங்களை பார்த்து லேசாக சிரித்தான்.
இத்துடன் இந்த பகுதி நிறைவேறுகிறது. மகமாயை களைந்திட வல்ல பிறார் முகமாறும் ஒழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றையரும் ஜெகமாயையுள் நின்று தயங்குவதே. மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். கணபதி எல்லாம் தருவான், முருகர்கள் முன்னிற்கும்.